தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரஷ்யாவிற்கு மருத்துவம் படிப்பதற்காக சென்ற கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை சேர்ந்த கிஷோர் என்ற மாணவர் அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு உக்ரைன் நாட்டிற்கு எதிரான போருக்கு அனுப்ப முயற்சிப்பதாக கிஷோர் தெரிவித்த நிலையில் அவரது பெற்றோர் புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், மாணவர் கிஷோர் தன்னுடைய ஆடியோ குறிப்பில் சொல்ல வரும் செய்தி என்ன? இதனால் அவருடைய குடும்பத்தினர் மனு அளித்திருக்கின்றனர். இந்த மனுவில் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் கனகதாரா. கடலூர்ல இருந்து ரஷ்யாவுக்கு மருத்துவ படிப்புக்காக சென்ற மாணவர் தற்பொழுது உக்ரைன் நாட்டுக்கு எதிரான போருக்கு போலீசார் மிரட்டுவதாக கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவரது பெற்றோர் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த சரவணன், இவர் ஓட்டுநராக இருந்து வராரு. இவருக்கு பாமா என்ற மனைவியும் அதே போல கிஷோர் உள்ளிட்ட 2 மகன்கள் உள்ளனர். இதுல மூத்த மகனான கிஷோர் ரஷ்யாவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு மருத்துவ படிப்புக்காக சென்ற நிலையில அங்கே தமிழ்நாட்டை சார்ந்த நிதிஷ் மற்றும் 3 ரஷ்ய மாணவர்களுடன் அவர் ஒரே இடையில தங்கி இருந்திருக்கார். அப்பொழுது அந்த ரஷ்ய மாணவர்கள் கொரியர் நிறுவனத்துல பகுதி நேர வேலை பார்த்து வந்த பொழுது வாடிக்கையாளர்களிடம் பொருட்கள் விநியோகம் செய்த போது அந்த பார்சல்ல போதைப் பொருள் இருந்ததாக கூறி 3 ரஷ்ய மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அப்பொழுது அவர்களுடன் தங்கியிருந்த சரவணன் மற்றும் நிதிஷ் என்ற தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்களும் கூட கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுல ரஷ்ய மாணவர்களை அவர்கள் விடுதலை செய்த நிலையில அவங்களது மகன் சரவணன் மகனான கிஷோர் விடுவிக்கவில்லை என்றும், மேலும் அவரை விடுவிக்க எவ்வளவு முயற்சி செய்தும் காப்பாற்ற இயலவில்லை என்று அவர் அந்த 2 பேரையும் போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இதனை அடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரது மகன் கிஷோர் ஒரு ஆடியோ ஒன்றை செல்போன் மூலமாக அவர் தந்தைக்கு அனுப்பியுள்ளார். அந்த ஆடியோல தான் உக்ரைன் நாட்டிற்கு எதிரான போருக்கு செல்ல போலீசார் மிரட்டி வருகின்றதாகவும், அதே போல ரஷ்யாவில் போர்க்களத்திற்கு அழைத்து சென்று பயிற்சி அளிப்பதாகவும் அவர் கூறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் அவர்கிட்ட ஒரு ஆவணம் கொடுத்து அதிலும் மிரட்டி கையெழுத்து பெற்றுள்ளதாகவும், ரஷ்ய அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதாகவும் அந்த மாணவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த மாணவர் தங்கள் உக்ரைன் போருக்கு அனுப்பப்படுவதாகவும், தங்களது என்னோட உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும், எனவே தன்னை காப்பாற்றுமாறு ஒரு கடிதமாக ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. இது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனடுத்து இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த அவரோட பெற்றோர் சரவணன் மற்றும் அவரது தாயார் உள்ளிட்ட அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கோஷங்களை எழுப்பினர். மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் சந்தித்து தங்களது கோரிக்கை தொடர்பாக மனு அளித்தனர். மேலும் அவர்கள் மனு அளிக்கும் போது தங்கள் மகனை மீட்டு தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இதற்கான உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியதை அடுத்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது மனு அளித்து வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார். நாங்கள் மருத்துவம் படிக்க ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் சார் நாங்கள் 2 ஏக்கர் நிலத்தை விற்று என் பையனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சோம் சார். இடையில அங்கே போயிட்டு பசங்க ரஷ்யா மாணவர்கள் 3 பேர், என் பசங்க 2 பேர், அங்கே இன்னொரு இந்திய மாணவர்கள்லாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க சார். இந்த 1 மாதம் லீவில் பசங்க அந்த ரஷ்ய மாணவர்கள் உங்களுக்கு ஃபுட்டு டெலிவரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சார் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க வாங்கன்னு சொல்லி இட்டுட்டு போனாங்க சார். ஃபுட்டு டெலிவரியில் அந்த ரஷ்ய நாட்டு தடப்பட்ட பொருளை ஏதோ வச்சு பசங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த நாட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க சார். அந்த கேஸ்லேருந்து அந்த ரஷ்ய மாணவர்கள் தப்பிச்சிட்டாங்க சார். இந்த 2 மாணவர்கள் மேலே பையை சுமத்தி 2 வருஷமா ஜெயிலில் கைதியாக தான் வச்சுருந்தாங்க சார். நாங்களும் வக்கீலை வச்சு எல்லாத்தையும் வாதாடி பார்த்தோம் சார். எங்களால் முடியல. முதல்வருக்கு மனு கொடுத்தோம், பிரதமருக்கு மனு கொடுத்தோம், எல்லா அதிகாரிக்கும் மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்தோம் சார். 2 வருஷமா எங்களால் போராடி இனிமேல் எங்கள்கிட்ட சக்தி இல்லை சார், வழி தெரியல சார். அதனால இந்த மீடியா மூலமா எங்களுக்கு வழி கிடைக்கணும் வந்திருக்கேன் சார். இப்ப என் புள்ள இப்போ வார்க்கு இட்டு போறப்போ என்னை ரஷ்யா போருக்கு இட்டுட்டு போறாங்க, உக்ரைன் போருக்கு இட்டுட்டு போறேன்னு 1 மாசமா என்ன காப்பாத்துங்க சொன்னாங்க சார். அதை நாங்க எம்பசில போய் சொன்னோம் சார். என் புள்ள இது மாதிரி ரஷ்யாவுக்கு போருக்கு கூப்பிடுறாங்களா சார், அதை போய் எம்பசில நாங்க டீம் அனுப்புறோம், எம்பசில டீம் அனுப்புறோம், போய் பார்த்துட்டு வர சொல்றேன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க சார். ஆனா அங்க டீம் அனுப்ப மாட்டாங்க, ஒன்னும் அனுப்ப மாட்டாங்க சார். என் பையன் திரும்ப யாருமே இங்க வரலப்பா, என்ன நீங்க இந்த போருக்கு அனுப்பிச்சா உயிரோட பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லுவாங்க சார். அப்பப்ப நாங்க அதை அப்படியே எம்பசிட்ட திரும்ப போன் பண்ணி சொல்லுவோம் சார். எல்லாரும் இதை சொல்லி திரும்ப லாஸ்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் எங்களுக்கு ஆடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சான் சார். அப்பா என்ன உக்ரைன் போருக்கு வண்டியில ஏத்திட்டாங்கப்பா, இதுக்கு மேல நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாதுப்பா, என்ன உக்ரைன் போருக்கு ஏத்திட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ஏறா சார். அதுக்கப்புறம் என் பையன் எந்த தகவலும் இல்லை சார். என் பையன் உயிரோட இருக்கான்னு தெரியல சார். எந்த அரசு எங்களுக்கு இது என்னன்னு காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க சார்.
நாங்க எங்க உயிரோட தற்கொலை பண்ணிக்கிறத விட வேற வழி இல்ல சார். எங்க புள்ளைய காப்பாத்தி கொடுங்க. எங்க ஊரே ஒரு வாரமா எங்க ஊரே சோகத்துல இருக்கு சார். ஒரு மாசமா எங்க ஊரே சோகத்துல இருக்கு சார். கிஷோர் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சோங்க சார். இப்போ வந்து போருக்கு அனுப்பிட்டாங்க. போருக்கு அனுப்பது பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. அவன் போய் 15 நாள் ஆச்சு சார். இன்னும் எங்களுக்கு கான்டாக்ட் வரல. உயிரோட மீட்டு கொடுங்க சார். அந்த மாதிரி ஆடியோ போட்டிருந்தாங்க. லாஸ்டா போக்குள்ள என்ன வந்து அரை மணி நேரம் கூட ஆகலாமா, கையில கொடுத்து உடனே பஸ்ல ஏத்துன்னு சொல்லி ஆடியோ போட்டிருக்காங்க. ஆடியோ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளியோட 11 நாள் ஆகுதுங்க. 11 நாளா எம்பசில இந்த மாதிரி யாராவது செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாரும் எந்த முயற்சி எடுக்கலங்கும் போது நாங்க மீடியா ஆமா